கண்மணிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிவைன்ஃபுல்லான எங்க ஊர் சக்தி காளியம்மன் கோவில் திருவிழா விளாக் பார்க்க போறோம். இந்த விளாக்ல எங்க கோவிலோட திருவிழா எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் கண்மணிஸ். என்னோட சேர்ந்து நீங்களும் நம்ம காளியம்மன் கோவிலோட திருவிழாவை சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட சேனலை இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்மணிஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போவுமே திருவிழாக்கு முன்னாடி நாள் ஈவினிங் கோவிலில் விளக்கு பூஜை வந்து நடக்கும். ஸோ அதுக்காக இந்த இயர் வந்து நான் சூப்பராக விளக்கு எல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணிட்டு கோவிலுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. விளக்கு பூஜை எப்படி நடக்குதுன்னு நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்க. மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே லம்போதராய தீமஹி தன்னோ கணநாய மூர்த்தயே நானாவித பரிமள பத்தன மந்திரோத்பம் சமர்ப்பயாமி. இப்போது द्राविडगाने प्रियः इति द्राविडगानं भवतारयाम्. 30 to 45 minutes வரைக்குமே விளக்கு பூஜை வந்து நடக்கும். அப்புறமா சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி தீபாரதனை காமிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடலாம். நம்ம நல்லபடியா சக்தி காளியம்மனுக்கு விளக்கு பூஜையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போறோம். நம்ம சக்தி காளியம்மனை நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிட்டு காளியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் வைக்க போறோம். கோவிலுக்கு போயிட்டு சர்க்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு நம்ம அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா கரகம் எடுக்கிறதுக்கு போகலாம். வாங்க பொங்கல் வைக்க போலாமா? அம்மா வீட்டில இருந்து கோவிலுக்கு ஒரு 5 minutes தான். இந்த கோவில் அம்மா வீட்டுக்கிட்ட இருந்து நான் சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்து வளர்ந்த சக்தி காளியம்மன் தான் இவங்க. வீட்டில இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்றதுனால நானும் அம்மாவும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். மார்னிங் வந்து ஒரு 9 to 10 o'clock டைம்ல பொங்கல் வைப்பாங்க. கரெக்டாக நாங்கள் போகும்போதே கரகம் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம சுவாமிக்கு பம்பை பாடல் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் நீங்க கேளுங்க. அம்மனுக்கு பம்பை பாடல் அடிச்சிட்டு இருக்கும் போதே நானும் அம்மாவும் சேர்ந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் தான் வைக்க போறோம். எப்போவுமே நாங்கள் வெள்ளை பொங்கல் தான் வைப்போம். ஆனால் இந்த இயர் சக்கரை பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லபடியாக பொங்கலுமே பொங்கி வந்திருந்தது. இந்த மாதிரி பம்பை பாடல்கள்லாம் கோவிலில் கேட்கும்போது எனக்கு செம்மையாக கூஸ்பம்ஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்மணிஸ். நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால வெள்ளமெல்லாம் வீட்டிலேயே இடிச்சிட்டு வந்துட்டு இல்லை முந்திரி திராட்சை ஏலக்காயும் வறுத்து கொண்டு வந்துட்டோம். அப்புறமா அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக பொங்கலும் முடிச்சு வச்சுட்டு அப்புறமா பொங்கல் பானைக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோவில்லையே எல்லாரும் பொங்கல் வச்சு இந்த இடத்துல கொண்டு போய் நம்மளோட பொங்கலையும் இறக்கி வச்சுட்டு அம்மாவும் நானும் வீட்டுக்கு வந்துட்டோம் ரெடியாகிறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம கோவில்ல இருந்து ஆற்று தண்ணி இருக்க பக்கமாக போயிட்டு அங்கேருந்து நம்ம சுவாமியை வந்து சக்தி கரகம் அழைப்பாங்க. இப்போ நம்ம பொங்கல்லாம் வச்சுட்டு முடிச்சுட்டு சுவாமி வந்து சக்தி கரகம் மறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த கரகம்லாம் பார்த்துட்டு பூஜை காளியம்மனுக்கு பூஜை வந்து பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பார்க்க போகலாம் கண்மணி.
கரகம் எடுத்தவங்க எல்லாமே கோவிலை சுற்றி வந்ததுக்கப்புறமா கரகத்தை இறக்கி வச்சுட்டு சுவாமிக்கு வந்து இப்போ பூஜை பண்ண போகிறாங்க. நாமளும் தேங்காய் பழம் எல்லாம் படைக்கலாம் வாங்க. நல்லபடியாக நம்ம சக்தி காளியம்மனோட பூஜையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வச்சிருந்த பொங்கலையும் அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் அதமாக கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம சாதம், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எங்கெல்லாம் வச்சு நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. நான்வெஜ்ஜுக்கு இந்த பொங்கல் தான் அவ்வளோ அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குது. இந்த பொங்கல் நான்வெஜ் குழம்பு உங்களுக்கும் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இயர் எங்கள் ஊர் சக்தி காளியம்மன் கோவில் திருவிழா இப்படி தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் டிவைன்ஃபுல்லாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். கூட சேர்ந்து நீங்களும் சக்தி காளியம்மனை சூப்பராக தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அது எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லிட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.